ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டபுள் கலர் லோ ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கட் பீட்டாக எடுத்திருக்கேன். டபுள் சைடு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டபுள் கலர் த்ரெட் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் இதே பீட்ஸ் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். எம்போஸ்டு டபுள் கலர் லோட் ஸ்டிச் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இதில் கட் பீட் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். அந்த லைன் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி, இந்த கிராஸாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ப்ளூ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ லைட் க்ரீன் கலர் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இது நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க்லேயே பார்த்துருப்போம் எப்படி அந்த ஸ்டிச் வரும்னு. ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச், அடுத்து ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து ஒரு ஸ்மால் ஸ்டிச். அந்த லாங் ஸ்டிச்சில் வந்து நம்ம பீட் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு லைனில் வந்து 5 பீட்ஸ் 5 ரோ போட்டிங்கன்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் 5 கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லைட் க்ரீன் எடுத்து அந்த சைடு ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ ப்ளூ எடுத்து அதுக்கு இது கிராஸாக இந்த சைடு கொண்டு வரும். நான் ஸ்மால் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது இந்த லாக் ஸ்டிச் சொல்லுவோம்ல, குட்டியாக லாக் ஸ்டிச் போடுவோம்ல, அதை தான் ஸ்மால் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஸ்மால் ஸ்டிச்னால் என்னென்னு. ஸ்மால் ஸ்டிச்னால் அந்த லாக் ஸ்டிச். நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே புரியும். இதே மாதிரி தான் நிறையா ஸ்டிச் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்திருக்கோம். ஆனால் துலிப் நீடில் வந்து ஒரு ஒரு 5-6 தான் அந்த பீட்ஸ்லாம் எடுக்க முடியுது. இதுவே நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறையா பீட்ஸ் எடுத்துக்கலாம். துலிப்பில் ஒரு ட்ராபேக்னால் அது இது மட்டும்தான். நம்ம அதில் ஜர்தோசி லோட் பண்ணுறதுனாலும் ஒரு குட்டி பீஸ் தான் லோட் பண்ண முடியும். அயன் நீடில் அளவுக்கு பெரிய பெரிய அந்த ஜர்தோசி எடுத்து இதில் யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய அளவு ஜர்தோசி எடுத்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு தெரியுதில்ல, இந்த ப்ளூ கலரும் அந்த லைட் க்ரீன் கலரும். இந்த ப்ளவுஸோட நெக்லைன் அப்புறம் ஸ்லீவோட பார்டர் அதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லைட் க்ரீன் பீட்ஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு, அதனால தான் ஆரஞ்சு கலர் இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பீட்ஸ்னால அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு.